பெண்ணும் உணவும் தலைப்பு. அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, பெண்கள் உணவு சமைக்கும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சிரார்த்த உணவு சமைக்கும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கணவனுக்கு உணவு சமைக்கும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சுபகாரியங்களுக்கு உணவு சமைக்கும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த உணவு என்ன பலன் செய்கிறது சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு திருமணம் காலத்தில் திருமண வீட்டில் நடைபெறும் சடங்குகளுக்கு கண்டிப்பாக கைவளையல் அணிந்து அவர்கள் சுபமாக சமையல் செய்ய வேண்டும், எந்த உணவு செய்தாலும் சரி. அதே நேரத்தில் ஒரு பிதிர்தோஷ காரியங்களுக்கு பெண்கள் உணவே செய்யக்கூடாது, அதை செய்ய வேண்டியது ஆண்மகனே. ஆனாலும் அப்படி தவறி செய்தால் அவர்கள் கையிலே வளையல் போட்டுக்கொண்டு அவர்கள் பிதிர்தோஷ காரியத்துக்கு சமையல் செய்தால் கண்டிப்பாக அந்த சமையலால் அந்த குடும்பம், அந்த பெண் வாழ்க்கையை கண்டிப்பாக குழப்படியாக்கி கொள்கின்றாள். இது பிதிர்தோஷத்துக்கு செய்யக்கூடாத காரியம். அதே நேரத்தில் நாம் சுபமாக ஒரு பொங்கல் வைத்து ஒரு கோயிலிலே பிரசாதமாக செய்கின்றோம் என்றால் அந்த நேரத்தில் வளையல் அணியலாம், வளையலுடைய சத்தம் கேட்கக்கூடாது, அதே போல் அணிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் கோவிலிலே பொங்கல் வைக்கும்போது பாருங்கள், பெண்கள் கை வளையலை மேலே ஏற்றி டைட்டாக வைத்து கொள்வார்கள். சரியான ஒரு நல்ல ஒரு கெட்டிக்கார பிள்ளைகள் அதே மாதிரி வைத்துவிட்டு பொங்கல் வைத்து அதன் பின்னால் வளையலை கீழே இறக்கிவிட்டு சாமி விடுவார்கள். இதை கவனித்து பார்ப்பவர்களுக்கு தெரியும், அது உண்மையான ஒரு சாஸ்திரம். ஆனால் நம் மக்கள் அதை செய்வதில்லை. அந்த வளை ஓசை கேட்க கேட்க நாம் மிகுந்த சிரமப்படுகின்றோம். ஆனால் வளையல் அணிவது கூட, ஒரு சமைப்பது கூட பெண்களுக்கு சால சிறந்தவையாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.